ஸோ இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவலில் இருக்கும். நேத்தியோட லோ 28,000 parabolic பிரேக் டவுனோட ஃபர்தர் லெவல்ஸ். டாலர் கீழே விழுந்ததுன்னா இன்னும் எவ்வளோ விழுன்னு தெரியல. ஸோ இதை கொஞ்சம் இனிமேட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னாக்கா ஐடி இண்டெக்ஸ் ஹெட்ஜ் பண்ணாமல் இருந்தாக்கா இன்வெஸ்டர்ஸ் வில் மேக் பிக். ஜெபு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குரு தி ஆல்கெமிஸ்ட். இன்றைக்கி 26 ஏப்ரல் 2026. வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீக்காக இருந்தது போன வாரம். 2-3 நாள் நல்லா மேலே போச்சு. எக்ஸ்பைரிக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கீழே விழுந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவலில் இருக்கும். நேத்தியோட லோ 28,850 கிட்ட இருக்கு இல்லையா? இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் நிஃப்டி 24,618 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு கிஃப்ட் நிஃப்டி 200 பாயிண்ட் கேப் அப் காமிச்சுது. பட் அதுக்கப்புறம் வர ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் கொஞ்சம் டென்ஸாக இருக்குது. ஸோ இந்த அமெரிக்கன் டெலிகேஷன் பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வந்திருக்க வேண்டியது, இவங்க வரலை, அங்கேயும் திரும்பி வந்துட்டாங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவரும் போதும் பேச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டுருக்காங்க. இது கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கலாம். நாளைக்கு 23,850 ஹோல்ட் பண்ணலை அப்படின்னாக்கா அடுத்த இம்மீடியட் சப்போர்ட் 23,557. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,557க்கு மேலே வாரம் ஃப்ரைடே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 23,557 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா வேறு ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே ஐடி ஸ்பேஸு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. போன இன்டர்வியூவில் சொல்கிறப்ப TCS 2,687 ரொம்ப கிரிட்டிக்கல் சப்போர்ட். இதை உடச்சோம் அப்படின்னாக்கா 2,318, 2,220, 1,856 வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து parabolic பிரேக் டவுனோட ஃபர்தர் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருப்பேன். நேற்று ஆல்மோஸ்ட் 2,250 கிட்ட வந்துட்டான். இன்ஃபோசிஸ் லுக்ஸ் ஈவன் டேஞ்சரஸ். 1940 கிட்ட parabolic பிரேக் டவுன் நடந்தது. நேற்று 1,150 கிட்ட வந்துட்டான். ஸோ இன்னும் கொஞ்சம் போனஸ் கொடுத்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சோ அப்படின்ற கேட்குற அளவுக்கு பெருசாக கீழே விழுட்டான் இல்லையா? ஸோ ஐடி ஸ்பேஸில் வேறு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது. டாலர் மேலே போயும் ஐடி இண்டெக்ஸ் கீழே விழுது அப்படின்னாக்கா டாலர் கீழே விழுந்ததுன்னா இன்னும் எவ்வளோ விழுன்னு தெரியல. ஸோ இதை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இப்போது ஐடி இண்டெக்ஸ் கீழே விழுந்தது அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்து இம்மிடியட்டாக அஃபெக்ட் ஆக போகிறது பேங்கிங் அடுத்து இம்மிடியட்டாக அஃபெக்ட் ஆக போகிறது ரியல் எஸ்டேட், DLF இது மாதிரி கம்பெனிஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் இந்த ஐடி இண்டெக்ஸ் ஸ்பேஸை ரொம்ப ஜாகிரதையாக மானிட்டர் பண்ணுங்கள். இனிமேட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னாக்கா ஐடி இண்டெக்ஸ் ரிவர்ஸ் ஆகணும். இல்லாட்டி எனி பவுன்ஸ் வில் பி டெட் கேட் பவுன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி பேசினதில் 2-3 நம்பர் சொல்லியிருக்கேன். 23,850 ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் நிஃப்டி 24,618, 24,957 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 1. 23,850 ஹோல்ட் பண்ணலனாக்கா அடுத்த இம்மீடியட் சப்போர்ட்டு 23,557. இந்த நம்பரை உடச்சான், க்ளோசிங் பேஸில் உடச்சான் அப்படின்னாக்கா கொஞ்சம் டீப் கட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட்டு 22,920 கிட்ட இருக்குது. ரீசன்ட் ஸ்விங் லோ கிட்ட இருக்குது. ஓகே, இந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கே முக்கியமான காரணம் பெரிய ஆட்கள்லாம் ஹெட்ஜிங் பண்ண மாட்டேன்றாங்க. சின்ன ஆட்கள் தான் ஹெட்ஜிங் பண்ணுறாங்க, ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அமெரிக்கா வாண்ட்ஸ் எவ்ரி ஒன் டு ஹெட்ஜ்ன்றது ஒரு இன்சூரன்ஸ் இல்லையா? எல்லாருமே ஹெட்ஜ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சிங்க ஓவர் நைட் பொசிஷனை. ஹெட்ஜிங்கில் தே கேன் மேக் பிக் மணி அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் யூ ஷுட் பி சேஃப். இஃப் யூ ஆர் இன்வெஸ்டர், நீங்கள் ஹெட்ஜ் பண்ண தேவையில்லை. இது வந்து பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். மார்க்கெட்டை 1000 பாயிண்ட் மேலே போய்ட்டு 1000 பாயிண்ட் கீழே விழும்போது they make big money. The biggest make big money. They again invest in equity. So over a period hedge பண்ணாமல் இருந்தாக்கா investors will make big money. But as a trader, swing trader, short term trader, mid term trader இதை மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலை அப்படின்னாக்கா அடுத்த 6 மாதத்தில் உங்களை மார்க்கெட் விட்டு வெளில அனுப்பி விட்டுரும். ஸோ ப்ராப்பர் ஹெட்ஜிங் டூல்ஸ் கற்றுக்குங்க. டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ், அயன் காண்டர், கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் இதை மாதிரி வேர் டிஃபைன்ட் ரிஸ்க்கு பெட்டர் ரிவார்ட்ஸ் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸாக கற்றுங்க. ஸ்டே ப்ரொடெக்டட். ஜெயிங்க. உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டேக் கேர்.
Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.